ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த மணத்தக்காளி பழம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் நிறைய கால்சியம், விட்டமின்ஸ், அயன், நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ கிடைக்கிறப்போ இதை கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி இலையை மட்டும் நான் கிள்ளி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை வாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து ஒரு பேனை வச்சிடலாம். இதை வந்து நான் பொரியலை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா சூடானோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஸோ ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நான் கடுகு சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இது கீரையை லைட்டாக வந்து பொரியல் பண்ணுறதுனால நான் இதில் கடுகு கருவேப்பிலை சேர்க்கலை. இதில் வந்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பூண்டு எப்போவுமே கீரை நீங்கள் பொரியல் பண்ணும்போது நிறைய பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ நான் இங்கே ஒரு 10 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு அந்த பருப்பெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்ச பிறகு நம்ம பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு. ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கீரை வதங்குச்சுன்னா கொஞ்சமாக இடம்னாலும் சால்ட்டெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 5லேருந்து 6 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 போதும், அது சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கீரையை வந்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. அந்த விதையை எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் கிள்ளி நான் வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கீரையிலே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொடியை நறுக்கி வச்ச கீரையெல்லாம் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கீரை நல்லா வதங்கட்டும். தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் இல்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, கீரை வேகணுன்றதுக்காக. ஏன்னா கீரையிலேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ நான் இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, பட் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து அரைக்கீரை எல்லா கீரையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மணத்தக்காளி கீரை கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் ரொம்ப நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.